Okay friends, welcome to Read and Speak English channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் spot the error from common mistakes made in English part 4. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களே வந்து சேரும். ஸோ ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். Those who love darkness shines the brightest. அறியாமையை வெல்லுங்கள், அறிவொளி பரவும். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பீயிங் எ ரெய்னி டே யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். பீயிங் எ ரெய்னி டே யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே தப்பு அதில் தெரியல. ஓகே, ஸோ இதோட தப்பு என்ன இருக்குன்னா, இட் பீயிங் எ ரெய்னி டே யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். பீயிங் எ ரெய்னி டே யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் பதிலாக இட் பீயிங் எ ரெய்னி டே யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் சொல்லணும். அதுக்கு என்ன ரீசன் சொன்னால், எவ்ரி பார்ட்டிசிபிள் மஸ்ட் ஹவ் சப்ஜெக்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதாவது பீயிங்ன்றது ஒரு பார்ட்டிசிபிள் இல்லையா, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி ஃபார்ம். அதில் ஆரம்பிக்கக்கூடாது ஒரு சென்டென்ஸை. அந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இட் அப்படி இருக்கணும். ஸோ இது ஒரு சிம்பிள் ரூல், பட் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். ஸோ பீயிங் எ ரெய்னி டே யூ மஸ்ட் பி கேர்ஃபுல்க்கு பதிலாக இட் பீயிங் எ ரெய்னி டே யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் அப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், he won because he is sincere. he won because he is sincere. இதுவும் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது, பட் there is a small mistake here. அது என்ன மிஸ்டேக்னா, he won because he was sincere சொல்லணும். he is sincere பதிலாக he was sincere சொல்லணும். இதுக்கு என்ன ரீசன் சொன்னால், both main and subordinate classes must have same tense in ordinary situations. ஒரு சாதாரண சுச்சுவேஷனில் வந்துட்டு மெயின் அண்ட் சபார்டினேட் கிளாஸஸ் ரெண்டுமே ஒரே டென்ஸில் வரணும். இப்போ ஹீ ஒன் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குன்னா ஹீ ஈஸ் வரக்கூடாது, ஹீ வாஸ்னு வரணும். ஸோ ஹீ ஒன் பிகாஸ் அப்படின்றது சபார்டினேட் கிளாஸ், ஹீ இஸ் சின்சியர்ன்றது இட்ஸ் அ மெயின் கிளாஸ். ஸோ ஹீ ஒன் பிகாஸ் ஹீ வாஸ் சின்சியர். ஸோ அதுதான் கரெக்ட். ஐ ரெட் தட் த எர்த் மூவ்ட் அரவுண்ட் த சன். I read that the earth moved around the sun. ஓகே, இதுவும் பார்க்கறதுக்கு கரெக்டாக தான் தோணுது, பட் there is a small mistake. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, I read that the earth moves around the sun. மூவ்டுக்கு பதிலாக மூவ்ஸ் அப்படி வரணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, both main and subordinate classes can have different tense for universal truths. போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம், அதாவது வந்துட்டு மெயின் அண்ட் சபார்டினேட் கிளாஸ் சேம் டென்ஸில் இருக்கணும் ஃபார் ஆர்டினரி சுச்சுவேஷன்ஸ்னு பார்த்தோம். அதுவே அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்குது, ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ ஐ ரெட் தட் த எர்த் மூவ் ரவுண்ட் த சன்னா இப்போ மூவ் ஆகலன்ற மாதிரி ஆகிடுது. அதனால் ஐ ரெட் தட் த எர்த் மூவ்ஸ் ரவுண்ட் த சன். இப்போயும் அது மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. எர்த் வந்து சன்னுக்கு சுற்றி போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஐ ரெட் தட் த எர்த் மூவ்ஸ் ரவுண்ட் த சன்னா இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, he wished to immediately come to your house. he wished to immediately come to your house. இதுவும் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது. அது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, he wished to come immediately to your house வரணும். அதாவது to come அப்படின்றது to infinitive சொல்லுவாங்க. டூக்கு அப்புறம் வர பேஸ் வரும், அதுக்கு பேர் to infinitive. now an adverb cannot be placed in between to infinitive. ஒரு adverb வந்து வரக்கூடாது. immediatelyன்றது ஒரு adverb. so he wished டு இமீடியட்லி கம் டு யுவர் ஹவுஸ்னு வரக்கூடாது. டு கம் வந்து ஒன்றா தான் வரணும். அதுக்கு நடுவில் வந்து அட்வர்ப் போடக்கூடாது. அட்வர்ப் அதுக்கப்புறம் தான் போடணும். ஸோ யூ விஷ் டு கம் இமீடியட்லி டு யுவர் ஹவுஸ். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஹி அப்ஜெக்டட் மீ டாக்கிங் டு ஹர். ஹி அப்ஜெக்டட் மீ டாக்கிங் டு ஹர் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் என்னென்னா, ஹி அப்ஜெக்டட் மை டாக்கிங் டு ஹர் சொல்லணும். மீக்கு பதிலாக மை போடணும். That is, if a gerund is preceded by a pronoun, the pronoun must be in possessive form. இப்போ ஜெரண்ட்னா என்னது, ஐஎன்ஜி ஃபார்ம் தான் ஜெரண்ட் சொல்லுவாங்க. ஐஎன்ஜினா டாக்கிங், வாக்கிங் அந்த மாதிரி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல், அதுதான் ஜெரண்ட் சொல்லுவாங்க. அது வந்து ப்ரிசிடட் பை அ ப்ரொனவுன். இப்போ வந்து இங்கே டாக்கிங் வந்து மீன்ற ஒரு ப்ரொனவுன் வருது அதுக்கு முன்னாடி. ஸோ திஸ் ஜெரண்ட் இஸ் ப்ரிசிடட் பை மீ. அப்போ மீன்றது உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்ம் இல்லையா. ஸோ அது வந்து பொசிசிவ் ஃபார்மில் இருக்கணும், அதாவது மையில் இருக்கணும். மை பாக்ஸ், மை பென்ன்ற மாதிரி அந்த மாதிரி பொசிசிவ் ஃபார்மில் இருக்கணும். அதனால தான் ஹி அப்ஜெக்டட் மை டாக்கிங் டு ஹர்ன்றது கரெக்டு.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹவு லாங் ஆர் யூ பிளேயிங் கிரிக்கெட், ஹவு லாங் ஆர் யூ பிளேயிங் கிரிக்கெட். இதுவும் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது. அஃப்கோர்ஸ் இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹவு லாங் ஹேவ் யூ பீன் பிளேயிங் கிரிக்கெட், ஹவு லாங் ஹேவ் யூ பீன் பிளேயிங் கிரிக்கெட் சொல்லணும். அதாவது வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் மஸ்ட் பி யூஸ் பிஃபோர் அட்வர்ப் ஆஃப் டைம். ஹவு லாங், இப்போ சின்ஸ், ஹவ் ஆஃபன், வென், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அட்வர்ப் ஆஃப் டைம் இருக்குது. அது நம்ம அப்புறம் ஒரு தனி வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ அட்வர்ப் ஆஃப் டைம் கூட எப்பயுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹவு லாங் ஆர் யூ பிளேயிங்னா அது வந்துட்டு கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. அதனால் ஹவு லாங் ஹேவ் யூ பீன் பிளேயிங் கிரிக்கெட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுதான் கரெக்ட். அடுத்து வந்து தேவர் அப்ரிஷியேட்டட் ஃபார் த வின், தேவர் அப்ரிஷியேட்டட் ஃபார் த வின். ஸோ இதில் இருக்க மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவர் அப்ரிஷியேட்டட் ஃபார் வின்னிங், வின் வரக்கூடாது, வின்னிங்னு வரணும். ஏன்னா a verb preceded by a preposition must be a gerund. அதான் வந்து இங்கே வின்னுன்றது ஒரு verb வருது, ஆப்ஜெக்டில் வருது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிப்போசிஷன் வருது, ஃபார் வருது. அந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் வருதுன்னா அப்போ அந்த verb வந்துட்டு ஜெரண்ட் ஃபார்மில் இருக்கணும், அது ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். தேவர் அப்ரிஷியேட்டட் ஃபார் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். he was happy in coming. அந்த மாதிரி ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வர ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் வந்து ஜெரண்ட், அந்த பர்டிகுலர் verb வந்து ஜெரண்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் மிஸ்டேக்ஸ், கண்டுபிடிக்க கஷ்டமான மிஸ்டேக்ஸ் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியாக கேட்குறாங்க. ஆனால் அந்த ஆன்சர் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தப்பே இல்லாத மாதிரி தோணும். பட் தேர் வில் பி a ஸ்மால் நியூயன்ஸ் தேர், ஒரு ஸ்மால் மிஸ்டேக் வில் பி தேர். ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், click the bell icon and support me, encourage me, motivate me for all my efforts. Till we meet again, take care, bye bye, thank you.